பரவாயில்ல, இப்போ என்னோட மான பவர் வச்சு ஓரளவுக்கு பண்ண முடியுது. இன்னும் நிறைய ஸ்கிலிட்டை நான் வர வைக்க முடியுதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அர்ராய்ஸ் வாங்கடா இன்னும் வந்து விளையாடுங்கடா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ நிறைய ஸ்கிலிட்டனை கொண்டு வருவான். அப்படி கொண்டு வந்த கொஞ்ச நேரத்துல அதை எப்படி காத்தோட காத்த கரைஞ்சு போடணும் நம்ம ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு, இப்போ எனக்கு மான பவர் கம்மியா இருக்கு, நான் கூடிய சீக்கிரம் அதை ரொம்பவே அதிகப்படுத்தணும் அப்படி நம்ம ஹீரோ அங்க இருக்கிற அந்த மானாவை யூஸ் பண்ணி என்னென்ன ஆத்மா எவ்வளவு சக்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, சரி நான் இப்ப திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு போகும்போது பார்த்தா அங்க 2 பேர் நம்ம ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை பார்த்து நம்ம ஹீரோ, ஓ இது என்னோட அண்ணன் சாங் தான் அனுப்பி வச்சானா, இவங்களை பார்த்தாலே கடுப்பாகுது, எப்படியாச்சும் எங்களுக்கு தெரியாம நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு நம்ம ஹீரோ அப்படி வீட்டுக்கு போயிட்டு ஜன்னல் வழியா உள்ள போலாம்னு சொல்லிட்டு அப்படி ஜன்னல் வழியா உள்ள போவான் பாருங்க. என்னடா வயிறு தொப்பை இவ்வளோ பெருசா இருக்கு, நான் சீக்கிரமா தொப்பையை குறைக்கணும், இவ்வளோ குண்டாவாடா இருப்பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. உள்ள வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அங்க யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். யாராவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மானா சர்க்கிள் ஆக்டிவேட்டர்னு சொல்லிட்டு அந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி செம ஸ்பீடா போய் அவன் கழுத்துல அடிக்கலான்னு போவார் பாருங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோட வேலைக்காரன் தான். இவனோட பேரு சாமுங்க, நம்ம இவனை சாம்னே கூப்பிடலாம். அவனை பார்த்து நம்ம ஹீரோ, டேய் நீ என்னடா இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இல்லைங்க ஐயா உங்களை பாதுகாக்கலான்னு வந்தேன், நீங்க வழக்கம் போல வெளியே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இது வழக்கம் போல வெளியே போயிட்டேனா என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அவன் இல்லைங்க நான் அதை பத்தி வெளியெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு இருப்பானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ, அப்படியா நான் அடிக்கடி வெளியே போவேனா, எந்த வழியா வெளியே போவேன், நீ என் கூட வருவியா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாங்க நீங்க ஃபாலோ பண்ணி வாங்க, உங்களுக்கு மறந்துருச்சா நீங்க இந்த வழியா தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த சாம் கூட்டிட்டு போவான். ஒரு தனியா சின்ன கொட்டாயமா இருக்கு, அதுக்குள்ள கூட்டு போயிட்டு நீங்க இந்த வழியா தான் வெளியே போகணும், இந்த வழியா போனீங்கன்னா யாருக்குமே தெரியாது, இப்படிதான் நீங்க வழக்கம் போல போவீங்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்ன இவன் இந்த மாதிரிலாம் பண்றான், இது சாங்குக்கு தெரிஞ்சா பெரிய ஆபத்தாச்சு, இவன் எப்படி இவ்வளவு ரிஸ்க் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல வச்சுட்டு அந்த சாமை பார்த்து, டேய் நீ என்ன நம்புறியா அப்படின்னு கேட்டோன்னே, நம்புறேங்க அப்படின்னா நானும் உன்னை நம்பணும்ல அப்படின்னு சொன்னோன்னே, கண்டிப்பா நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோ, அப்படின்னா நான் உன்னை நம்புறேன், நீ அதுக்கு ஒன்று பண்ணணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் தலையில கை வச்சு மானா பவர் யூஸ் பண்ணி அவங்ககிட்ட ஒரு மேஜிக் பவரை பண்ணுவாரு. அது மூலமா அவன் போய் சொல்றானா உண்மையா சொல்றானா அப்படின்னு கேட்கறதுக்காக ஒரு டெஸ்டிங். அந்த டெஸ்டிங்ல நம்ம ஹீரோ, ஆமா உனக்கும் அந்த சாங்குக்கும் என்னடா சம்மந்தம் அப்படின்னு கேட்டோன்னே, அதுக்கு அந்த சாமி, உங்க பிரதர் சாங்குக்கும் எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைங்க, அவர் என்கிட்ட பேசக்கூட மாட்டார், அவருக்கு என்ன பிடிக்காது அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா நம்ம ஹீரோ கேட்டுட்டு அந்த சாமை பார்த்து, சரி நீ எதுக்கு என் மேலே இவ்வளோ பாசம் வச்சுட்டு நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு அந்த சாமி, அப்படியாங்க நீங்க முதல்ல ரொம்ப நல்லவராக இருந்தீங்க, இன்னோசென்ட்டாக இருந்தீங்க, உங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் உங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி அந்த சாங்குன்றவர் பிறந்தாங்க, அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சோகமா எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருந்தீங்க, என் மேலேயே ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆனால் எனக்கு தெரியும் ஒரு நாள் திரும்பி நீங்கள் பழைய யூவா வருவீங்கன்னு தெரியும், அதுக்காக தான் உங்க மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே, அதை பார்த்து நம்ம ஹீரோ, இவ உண்மையாலுமே ரொம்ப நல்லவன் தான் போல இருக்கு, கடைசியில் யார் நம்பர்னே தெரியல தாசனா அப்படின்னு ஆயிடக்கூடாது பார்த்தியா, அதனால தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுவார், அந்த ஸ்கில்லை டீஆக்டிவேட் பண்ணி விட்டுருவாரு. அப்படி பண்ணி விட்டோன்னே அவன் தலை பயங்கரமாக வலிக்கும். என்னடா இது டக்குன்னு இவ்வளோ தலை வலிக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவன் காட்டின வழியில, சரி நான் கொஞ்சம் வேலையாக போயிட்டு வரேன், யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஓட்ட வழியாக வெளியே போயிட்டு காட்டுக்குள்ள மறுபடியும் ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிப்பாரு. இன்னும் மானா பவர் அதிகப்படுத்தணும், மானா பவர் எல்லாத்தையுமே ஒன்றிணைச்சு இதயத்துக்குள்ள கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோக்கு அந்த இதயத்தில் மானா பவர் அதிகரிச்சாலுமே வாயிலிருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருப்பாரு. நம்ம ஹீரோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எப்படியாச்சும் லெவல்